நம்ம எல்லாருமே மாவீரன் நெப்போலியனை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அவரோட சிறிய வயசுல ஒரு ராணுவ விடுதியில தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அவர் பக்கத்து அறையில இருந்த ஒரு மாணவனோட ஒரு அழகான பை ஒண்ணு காணாம போயிருது. உடனே அந்த மாணவர் போய் தன்னோட மேலதிகாரிகிட்ட புகார் கொடுக்கிறாரு. அதுக்கு அந்த மேலதிகாரி உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த மாணவனும் எனக்கு நெப்போலியன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்ல அந்த மேலதிகாரியோ நெப்போலியனை தன்னோட அறைக்கு வர சொல்றாரு. நெப்போலியன் அந்த அறைக்குள்ள வந்தோடனே அந்த அதிகாரி எதையுமே விசாரிக்காம நெப்போலியனை கண்ணா பின்னான்னு அடிக்கிறாரு. அதுக்கு நெப்போலியன் எந்த ஒரு பதிலும் பேசாம எல்லா அடியும் வாங்கிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாணவன் என்னோட பைய திருடினது நெப்போலியன் இல்ல வேற ஒரு மாணவன் அதிகாரிகிட்ட சொல்றாரு. அதுக்கு அதிகாரி நெப்போலியனை கூப்பிட்டு நீ பைய திருடலன்னா சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு நெப்போலியன் நீங்க என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க என்ன வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க அடிக்கும் போது நான் திருடலன்னு சொல்லியிருந்தா அடிக்கு பயந்துட்டு சொல்றேன்னு நினைச்சிருப்பீங்க. நான் பயந்ததா யாரும் நினைச்சிடக்கூடாது, அதனாலதான் நான் அடி வாங்கினேன் அப்படின்னு சொன்னாரு நெப்போலியன். நெப்போலியன் மாவீரன் கூப்பிடுறதுக்கு முக்கியமான காரணம் அவரோட